அனைவருக்கும் வணக்கம். உள்ளக பொறிமுறை கோரிக்கையை புறந்தள்ளுகிறது ஐநா. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கம் குற்றச்சாட்டு. உள்ளக பொறிமுறையை தொடர்ச்சியாக நிராகரித்து வருகின்றோம். எனினும் எமது கோரிக்கையை ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் புறந்தள்ளுகிறது என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள், குற்றத்தை சாட்டியிருக்கின்றார்கள். அதாவது இலங்கை அரசாங்கம் உள்ளக பொறிமுறை மூலம் காணாமலாக்கப்பட்டோருக்கான விசாரணைகளை ஆரம்பிப்பது என்று சொல்லி எடுத்த முடிவுக்கு சர்வதேச விசாரணை, சர்வதேச மேற்பார்வையுடனான விசாரணை வேண்டும் என்று சொல்லி காணாமலாக்கப்பட்டோரின் சங்கம் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் முன்வைத்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் உள்ளக பொறிமுறைக்கு நீதி இங்கு கிடைக்காது, கோரிக்கையை புறந்தள்ளுகிறது ஐநா சபை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்கள் தமது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான ஒரு காணொலியையும் சீட் பெல்ட் கட்டாயம் அணிய வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்தின் கடுமையான சட்டங்கள், அதாவது இலங்கை அரசாங்கத்தின் போக்குவரத்து சட்டங்களில் சீட் பெல்ட் அணிவது சம்பந்தமான ஒரு விளக்கமும், மீண்டும் சுனாமி, நிலநடுக்கம், கட்டடங்கள் குலுங்கிய கட்டடங்கள், 13 அடி உயரத்திற்கு எழுந்த சுனாமி அலைகள், பீதியில் மக்கள், அதாவது உலகத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டு 13 அடி உயரத்துக்கு சுனாமி அளவு எழுந்திருக்கிறது, பீதியில் மக்கள். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். மற்றும் சிறுவர்களிடையே சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உலகின் மிகவும் அழகான தீவாக இலங்கை தேர்வு. இது சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் நாங்கள் பார்க்க போகிறோம். எமது காணொலி சேவைக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்போடு கேட்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சிறுவர்களிடையே விட்டமின் டி குறைபாடு, சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுப்பு. மேலும் இது 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரச்சனையாக இல்லை என்றும் குழந்தை நல மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் தீபால் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது சிறுவர்கள் வெளியே சென்று வெயிலில் விளையாடுவதற்கு பதிலாக தங்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு படிப்பது, தனியார் வகுப்புகளுக்கு செல்வது, இணைய விளையாட்டுக்களை விளையாடுவது, தொலைக்காட்சி பார்ப்பது மற்றும் அதிகமாக தொலைபேசிகளை பயன்படுத்துவது போன்றவற்றில் மிகவும் மும்முரமாக உள்ளார்கள். இந்த செயற்பாட்டுக்கு மாறாக சிறுவர்களை வெளியே சென்று விளையாட அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் அதிக வெப்பம் காரணமாக வெளியே செல்வது கடினம். அதேபோல ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் குளிரான காலநிலையால் அங்குள்ள சிறுவர்களிடையே விட்டமின் டி குறைபாடு காணப்படுகிறது. ஆனால் இலங்கையில் இயற்கையாகவே சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டியை பெற முடிந்தாலும் சிறுவர்களிடையே அதிகமான விட்டமின் டி குறைபாடு காணப்படுகிறது. மேலும் அடுத்த தலைமுறைக்கு சூரிய ஒளி வெளிப்பாடு மிகவும் முக்கியமானதொன்று எனவும் சூரிய ஒளி வெளிப்பாட்டிற்கு சிறந்த நேரம் காலை 9 முதல் 11 மணி வரை என்றும் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நெத்தலி, முட்டையின் மஞ்சட்கரு மற்றும் முருங்கை இலைகள் போன்ற விட்டமின் டி நிறைந்த உணவுகளை உண்பதற்கு அவர்கள் பரிந்துரைத்தார். உலகில் மிகவும் அழகான தீவாக இலங்கை தேர்வு. உலகளாவிய பயண தளமான பிக் 7, பிக் 7 ரபல் தொகுத்த உலகின் 50 சிறந்த தீவுகள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது இலங்கை. எனவே உலகின் மிக அழகான தீவாக முடிசூட்டப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான பட்டியலில் பிரெஞ்சு பாலினோ, சியாமின் மேரியா, ஈக்வடோரில் உள்ள கலபகோஸ் தீவுகள் மற்றும் சிசல்ஸ் போன்ற பிரபலமான தீவுகளே முந்தி முதலிடத்துக்கு வந்துள்ளன. பிக் 7 ரபல் தகவலின்படி இலங்கை அதன் வளமையான கலாச்சார பாரம்பரியங்கள், மாறுபட்ட நிலப்பரப்புகள் மற்றும் அழகிய கடற்கரைகள் ஆகியவற்றின் கலவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. தீவு தேசத்தின் தனித்துவமான வனவிலங்குகள், பழங்கால கோயில்கள், பசுமையான தேயிலை தோட்டங்கள் மற்றும் உள்ளூர் சுற்றுலா பகுதிகளுக்காக இந்த பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறை அதன் நிலைமை, மீட்சி மற்றும்
மாற்றத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த உலகளாவிய அங்கீகாரம் மேலும் அதனை முன்னேற்ற நிலைக்கு கொண்டு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மட்டுமின்றி உலகளாவிய சுற்றுலாவிகளுக்காக ஒரு கவரும் பிரதேசமாகவும் காணப்படும். இலங்கை அதிகளவு சுற்றுலாவிகளை கவர்வதற்கான ஒரு விளம்பரமாகவும் இது பார்க்கப்படுகின்றது. உள்ளக பொறிமுறையில் நீதியில்லை கோரிக்கையை புறந்தழுகிறது ஐநா. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கம் கவலை. உள்ளக பொறிமுறையை நாங்கள் தொடர்ச்சியாக நிராகரித்து வருகின்றோம். எனினும் எமது கோரிக்கையை ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் புறந்தள்ளுகிறது என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் உறவினர்களின் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. பவனியா பழைய பேருந்து நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார்கள். அவர்கள் தெரிவிக்கையில் உள்ளக பொறிமுறையை நாம் தொடர்ச்சியாக நிராகரித்து வருகின்றோம். அப்படி இருந்த போதும் அதனை மேற்கொள்ளுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஒரு இனப்படுகொலை இடம்பெற்ற நாட்டில் அதனை மேற்கொண்ட குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கு இந்த உள்ளக பொறிமுறை எப்படி சாத்தியமான முறையில் வழிவகுக்கும் என்று எமக்கு தெரியவில்லை. இந்த நாட்டின் குற்றம் இழைத்தவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கி கௌரவிக்கும் நிலையை தொடர்ந்திருக்கின்றது. அத்துடன் தாயக பகுதிகளில் தற்போது வெளிப்படும் மனித புதைகுழிகள் இங்கே இனப்படுகொலை நடந்தது என்பதை உணர்த்தி நிற்கின்றது. இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதற்கு சாட்சியமாகவே இந்த மனித புதைகுழிகள் வெளிப்படுகின்றன. இவற்றை செய்தது யார் என்ற உண்மையை சர்வதேசம் ஒரு விசாரணை ஒன்றின் மூலமே அறிய முடியும். தொடர்ச்சியாக நீதி கோரி போராடி வரும் நாம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30 சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க முனைந்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். ஷீட்பெல்ட் சட்டங்களை கடுமையாக்கப்படும். அமைச்சர் பிமல். பேருந்துகளில் ஆசன தொடர்பான விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தை பின்பற்ற தவறும் பேருந்து சாரதிகள் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். காலி மாவட்ட போக்குவரத்து குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2350 பேர் வீதி விபத்துக்களில் இறக்கின்றார்கள். சுமார் 6000 பேர் படுகாயம் அடைகின்றார்கள். அதனால்தான் போக்குவரத்து அமைச்சர் 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் வீதி பாதுகாப்பு திட்டத்தை கடுமையாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் ஷீட் பெல்ட் ஒழுங்கு முறையாக விதிப்போம். தொடர்புடைய வர்த்தமானியை விதிப்போம். அது தொடர்புடைய வர்த்தமானியை விரைவில் வெளியிடுவோம். 2011 முதல் இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தாலும் யாரும் இது தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை. மக்கள் சீட்பெல்ட் அணியாமல் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துகின்றார்கள். இந்த நிலையில் வருடாந்த இறப்பு எண்ணிக்கையை 2300 இருந்து 2000க்கு குறைவாக குறைக்க இந்த நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொன்னார். 2300 2000 குறைப்பதற்கு இந்த நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்படுவதாக இருக்கும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டுள்ளார். சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், குலுங்கிய கட்டடங்கள், 13 அடி உயரத்தில் எழுந்த சுனாமி. ரஷ்யாவில் நேற்று காலை 8.7 என்ற ரிக்டர் அளவில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பயங்கர நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளார்கள். 13 அடி உயரத்தில் சுனாமி அலைகள் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கு வசித்து வரும் மக்கள் கடும் பீதி அடைந்துள்ளனர். இந்த பலத்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் பயங்கரமாக சேதமடைந்தன. மக்கள் அச்சத்தில் அலறியடித்து கொண்டு ஓடினர். இந்த நிலையில் அங்கு வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்தில் வெளியேற்றும் பணி நடந்து வருகின்றது. அப்பகுதியில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரிகள் விரைந்து செயற்பட்டு வருகின்றார்கள். அதிகாரிகள் குடியிருப்பாளர்கள் விழிப்புடன் இருக்கவும் அனைத்து அவசர வழிமுறைகளையும் பின்பற்றவும் என்று வலியுறுத்தினார். இதனால் அமெரிக்கா, ஜப்பான், அருகிலுள்ள பிற நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் இது குறித்து தெரிவிக்கையில், இந்த நிலநடுக்கம் 19.3 கிலோமீட்டர் 12 மைல் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் அவாச்சா விரிகுடாவில் சுமார் 1,65,000 மக்கள் தொகை கொண்ட கடலோர நகரமான பெட்ரோஸ்பாவ்லோவ்ஸ்க், கம்சாட்ஸ்கி,
இலிருந்து கிழக்கு தென்பகுதியில் சுமார் 125 கிலோமீட்டர் 80 மைல் தொலைவில் மையம் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் வானிலை ஆய்வு நிறுவனம் முதற்கட்டமாக 8.0 ரிக்டர் அளவில் பதிவாகியதாகவும் தெரிவித்தது. ஜப்பானில் பசிபிக் கடற்கரையில் 1 மீட்டர் வரை சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அது எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து கம்சட்கா பிராந்தியத்தில் சில பகுதிகளில் 3 முதல் 4 மீட்டர் வரை உயர அலைகளுடன் சுனாமி ஏற்பட்டதாகவும் ரஷ்யாவின் அவசரகால சூழ்நிலைக்கான பிராந்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். தென்கொரியா, வடகொரியா மற்றும் தாய்வான் கடற்கரையில் சிறிய சுனாமி அலைகள் கடல் மட்டத்திலிருந்து 0.3 மீட்டர் சுமார் 1 அடி ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இது 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு 8.0 ரிக்டர் அளவிற்கு 8.0 ரிக்டர் அளவுக்கு மேல் பதிவான முதல் நிலநடுக்கம் மற்றும் 2011க்கு பிறகு ஏற்பட்ட வலிமையான நிலநடுக்கம் இதுவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.